அனைவருக்கும் வணக்கம். சனல் எம்ஆர்டிசியினுடைய நிகழ்வுகளின் பதிவுகள் என்னும் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சனல் எம்ஆர்டிசியினுடைய நிகழ்வுகளின் பதிவுகள் என்னும் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் கொண்டு வர இருப்பது யாழ்ப்பாணத்தில் நிராவரி கிணற்றுக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற அரச மூலிகை தோட்டம் ஒன்றில் இடம்பெற்ற கண்காட்சியை பற்றித்தான் இன்றைய தினமும் நாங்கள் உங்களோடு பேச இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த கண்காட்சியானது ஜூன் மாதம் 10, 11, 12 தேதி ஆகிய 3 தினங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. வடமாகாண சுதேச வைத்திய அமைச்சினுடைய ஆலோசனையின் பேரிலும் அதுபோன்று வடமாகாண சுகாதார அமைச்சினுடைய ஆலோசனையின் பேரிலும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கண்காட்சியில் அருகி வருகின்ற பல மூலிகை மரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் 1.5 வருடங்களாக இந்த அரச மூலிகை தோட்டமானது பராமரிக்கப்பட்டு தற்போது மக்கள் பார்வைக்காக விடப்பட்டிருக்கின்றது. இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பெற்றோர்கள், பொதுமக்கள், அதுபோன்று பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், வைத்தியர்கள், ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்காட்சியானது 2 வகையாக நடைபெற்றிருக்கிறது. ஒன்று சுதேச மருத்துவம் சார்ந்த கண்காட்சி, இரண்டாவது அரச மூலிகை தோட்டத்தினை பார்வையிடுகின்ற கண்காட்சியாக இந்த கண்காட்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த கண்காட்சியில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அந்த வகையில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் ஆகியோரது கருத்துக்களை கேட்கலாம். தெரியாத மூலிகளை நிறைய இங்க வந்து பார்த்து அறிஞ்சிருக்கிறோம். மூலிகளை தேடி வந்தாங்க. அதை இன்னும் நாங்கள் பார்த்த அளவிலும் அந்த மூலிகையை காணல. யாரைக்கு என்றதை தேடித்த உண்மையில பார்த்தனால அதை இங்க எல்லாம் பார்த்ததுக்கா கிடைக்கல. அந்த மூலிகை இருக்குதோ தெரியல. அந்த அவ்வியன் அந்த ஆரக்கீரியை பற்றி சொல்லி இருக்கிறாரு. அந்த நீரிழிவுக்கு சிறந்த ஒரு மருந்து. நான் அதை தேடித்தான் நானும் வந்த நான் வெள்ளாரிய போன்ற இல்லையே சொல்லுகிறார்கள். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய பழைய கலாச்சாரங்கள் மருத்துவ ரீதியில் மட்டுமல்ல எங்களிடம் எவ்வளவோ புதிர்கள் இருக்கிறது. இப்போது நாங்கள் வருகின்ற நூல்களை பார்க்கின்ற போது எல்லாவற்றுக்கும் இந்த மேற்கு புத்தகங்களையோ அல்லது மேற்கு நாட்டு கலாச்சாரங்களையோ அல்லது மேற்கு நாட்டு மரபுகளையோ பற்றித்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் எங்களுடைய கீழத்தேச பொக்குசங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு அளித்த அறிஞ்செல்வங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதை ஒரு பெரிய விழிப்புணர்வை இப்படியான கண்காட்சிகள் இந்த இளைஞர் சமுதாயத்தில் ஏற்படுத்தி வருங்கால எங்களுடைய இளைஞர் சமுதாயம் மிகவும் மாற்றமான முன்னேற்றமான சமுதாயமாக எங்களுடைய பாரம்பரியங்களை பேணுகிற ஒரு சமுதாயமாக எங்களுடைய பெருமைகளை அறிந்த ஒரு சமுதாயமாக வரும் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் நாங்கள் ஜெஃப்னா சென்ட் பேட்ரிக்ஸ்ல இருந்து வரோம். நாங்கள் செகண்ட் இயர் படிக்கிறோம். நாங்கள் அதுவும் பயோ ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு இது நல்ல பிரயோசனமான எக்ஸிபிஷனாக இருக்கு. இந்த சிறு மருத்துவத்திலிருந்து நாங்கள் பயோ படிக்கையால தாவரங்கள சயின்டிபிக் நேம் மற்றது ஜூசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கண்காட்சியில் பல்வேறு வகையான உற்பத்தி பொருட்கள் அதுபோன்று மூலிகை வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த வகையில் இந்த கண்காட்சியை காட்சிப்படுத்த வந்த வேறு சிலருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். மக்களுடைய உடல் பருமனை குறைக்கிறதுக்கான இப்படி குளிசியல் தயாரிச்சு செய்கிறோம். பருமன் வந்து உணவாலையும் பெறலாம், அதனுடைய பரம்பரையிலையும் பெறலாம். அதுகளான விவரங்கள் இங்கே காட்டி இருக்குது. அந்த விவரங்களை நீங்கள் எடுத்து கொண்டு போய் காட்டலாம், பிரச்சனை இல்லை. அனைவருக்கும் பிடித்தமான ஒரு விடயம் அழகா இருக்க வேண்டும் என்பது. அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் செயற்கையால் தயாரிக்கப்பட்ட களிம்பு வகைகளையே அநேகம் நாடி செல்கின்றார்கள். முகத்தினுடைய அழகை பராமரிப்பது என்பது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் வினாடிக்கு வினாடி அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் இன்று பெரும்பாலானவர்கள் செயற்கையால் தயாரிக்கப்பட்ட களிம்பு வகைகளை நாடி செல்கின்றார்கள். இது முகத்திற்கும் அது மட்டுமல்ல உடலுக்கும் தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு பதார்த்தமாக காணப்படுகின்றது. இந்த வகையில் லங்காகையின் நிறுவனமானது முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட களிம்பு வகைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகின்றது. இது தொடர்பான விடயங்களை லங்காகையின் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் கூறுகின்றார். நாங்கள் லங்கா ஹெர்பல்னு சொல்லி ஆயுர்வேத கம்பெனி இலங்கையில் தெஹிவெல்ல இந்த கம்பெனி இருக்குது. லங்கா ஹெர்பல் கூடாக இந்தியாவில் மிக பிரபலமான 2 கம்பெனி, ஒன்று சரக் ஃபார்மா, அடுத்தது வாசு ஃபார்மா. இவங்க 2 பேரும் முக்கியமாக ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் மட்டும், அதாவது சித்த ஆயுர்வேத யூனானி இதுகளை கலந்த ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் மெயினாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ராடக்டை இங்கே இலங்கையில் இருக்கிற மக்களோட நலன் கருதி ஒரு நியாயமான விலையில் பொதுவாக எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுத்து பார்த்தா தெரியும். அடுத்தது நீங்கள் இங்கே இருக்கிற டாக்டர் ஸ்மார்ட்டை அடுத்தது எங்களோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டாக்டர் ஸ்மார்ட்டை கேட்டு பார்த்தா தெரியும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் நியாயமான விலையில இருக்குது. அடுத்தது இதுகளில் பொதுவாக என்ன சொல்கிறது, ரிசர்ச் பண்ணப்படுறது, பரிசோதிச்சு இதில் இருக்கிறது சம்பூர்ணமான ஆயுர்வேத இன்கிரீடியன்ஸ் உடலுக்கு எந்த கெடுதியும் இல்லாமல் அடுத்த இதில் இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸ் அந்த நோய்களை
சம்பூர்ணமாக குணமாக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 வீதம், சிலது வந்து 100 வீதம் இல்லை, பொதுவாக 100 வீதம் பரிசோதனை மூலம் ஆராய்ச்சி செஞ்சு அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஒரு 40 ப்ராடக்ட் மட்டும் இருக்கு என்கிட்ட. அடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் காஸ்மெட்டிக்னு சொல்லி மார்க்கெட்டில் போடுறோம். இது காஸ்மெட்டிக்னு சொன்னதுக்கு இதுவும் ஆயுர்வேத ப்ராடக்ட் தான், ஆயுர்வேத இன்க்ரீடியன்ட் கலந்தது. முகம் அழகு வாரத்துக்கு, அதாவது மினிஸ்கார்னு சொல்றது வந்து முகத்தை பொலிவுபடுத்துறது தான், முகத்தில் இருக்கிற சின்ன சின்ன மார்க்ஸ்களை இல்லாம பொலிவுபடுத்துறது. அடுத்தது பிம்பிள் கியூர், இது வந்து சித்த மருத்துவம், தென்னிந்தியாவில் உள்ளது சித்த மருத்துவம். இது வந்து முகத்தில் வர பருக்களை வந்து இல்லாம மெயினா. இது வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லி ஹேர் ஃபாலிங், அதாவது பொதுவாக சொல்லணும்னு சொன்ன கேர்ள்ஸுக்கும் லேடிஸுக்கு மெயினாக வர்றது, அவங்களோட ஹோமோன் சேஞ்சஸ்களால் ஹேர் ஃபால்களுக்கு நல்லா ஆன்சர் பண்ணும். அமிஸ் ஆயுர்வேத ஃபார்மசின்னு சொல்லி ஒன்று ஜும்மா மஸ்ஜித் ரோட்ல இருக்குது, அதாவது கஸ்தூரியா லேண்ட் ஜங்ஷன்ல இருக்குது கமிஸ் ஆயுர்வேத ஷாப்னு சொல்லி. அதில் யாழ்ப்பாணத்தில் எடுக்கலாம். ஒரு 10 வருஷமா இதே ஃபீல்டில் இருக்கிறாரு. அதே நேரம் லங்கா ஆயுர்வேத காலேஜில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாகவும் இருக்கிறாரு. அரச மூலிகை தோட்டத்தில் 3 நாட்களும் சிறப்பான முறையில் இந்த கண்காட்சியானது இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த கண்காட்சியினுடைய ஆரம்ப கட்டங்கள் என்ன, இந்த கண்காட்சியினுடைய நோக்கங்கள் என்ன, இந்த கண்காட்சியினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன போன்ற விடயங்களை வைத்தியர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். நாம் வடமாகாண சித்த மருத்துவத்துறை திணைக்களத்தினால் முன்னெடுத்து நடாத்தி கொண்டிருக்கின்ற நவக்கிரி அரச மூலிகை தோட்டத்தினுடைய சித்த மருத்துவ கண்காட்சியும் மாநாடும் நாளான 10, 11, 12 ஜூன் 2013ஆம் ஆண்டு 2ஆம் நாளாக இந்த சிம்போசியம், அதாவது மாநாடும் கண்காட்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று ஆரம்ப வைபவம் 10ஆம் தேதி ஜூன் மாதம் நடைபெற்றது. இந்த ஆரம்ப வைபவத்தை எமது வடமாகாண கௌரவ ஆளுநர் GA சந்திரஸ்ரீ அவர்களினால் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அத்துடன் எமது வடமாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் அவர்களும் ஆளுநரினுடைய செயலாளர் அவர்களும் மற்றும் எமது வடமாகாண அமைச்சினுடைய செயலாளர்கள் மற்றும் எமது சுதேச மருத்துவத்துறையினுடைய வடமாகாண ஆணையாளர் அவர்களினாலும் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் ஆரம்ப கட்டம் 3 நிகழ்வுகளை கொண்டிருந்தது. முதலாவதாக எமது மூலிகை தோட்ட கண்காட்சி கூடம் வைபவ ரீதியாக ஆளுநர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் எமது காட்சி கூடங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட அதாவது சுதேச மருத்துவம் சார்ந்த காட்சி கூடங்கள் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் எமது மாநாட்டு வைபவத்துக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட மாநாட்டு கூடத்திலே நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இவை இதுபோன்ற மூலிகை தோட்டங்கள் மூலிகைகளை இனங்காண நோக்கில் திருநெல்வேலி விவசாய பயிற்சி நிலையத்தில் 1/2 ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. அராளி மத்தியில் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் வறண்ட தாவரங்களையும் உகர் தாங்கக்கூடிய மூலிகைகளையும் உருவாக்கியுள்ளார்கள். அடுத்த கட்டமாக இந்த மூலிகை தோட்டம் பெருமளவில் உருவாக்கப்பட்டுள்ளது. நவக்கிரி அரச மூலிகை தோட்டமானது 2 ஏக்கர் பரப்பள விஸ்தீரணத்தில் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. இது 3 பிரிவுகளாக இந்த தோட்டம் சீரமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது அடையாளம் காணும் நோக்குடன் அடையாளப்படுத்தல் நோக்குடன் அமைக்கப்பட்ட முதலாவது பகுதியையும், உற்பத்தி நோக்குடன் அமைக்கப்பட்ட 2வது பகுதியையும், அரிதாகிய மூலிகைகளை பாதுகாக்கும் நோக்குடன் 3வது பகுதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மூலிகை தோட்டத்தில் அண்ணளவாக 450 மூலிகைகள் நட்டு வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த 450 மூலிகைகளில் பெரும்பாலானவை யாழ்ப்பாண மண்ணில் நன்கு பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டு அழிவடைந்து கொண்டு வருகின்ற மூலிகைகள் இங்கே நாட்டப்பட்டு மிகவும் சிரமத்தின் மத்தியில் பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அத்துடன் இந்த மூலிகைகள் அடையாளப்படுத்தும் நோக்குடன் தமிழ், சிங்களம்,
ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் அவற்றின் தாவரவியற் பெயர் உட்பட அதற்றின் பயன்பாடுகள் வரை மருந்துற்பத்தி நிலையத்தின் 2 பங்கு தேவைகளை எமது மூலிகை தோட்டத்தின் மூலம் நிவர்த்தி செய்வதும் மக்களின் காட்சிப்படுத்தல் அவதானங்களை எமது பக்கம் திருப்புவதும் எமது அடுத்த இலக்காக இருக்கின்றது. மற்றும் கௌரவ ஆளுநர் அவர்களின் சுதேச மருத்துவ சுகாதார இல்லம் ஒன்றையும் இங்கு நாங்கள் டெவலப் பண்றதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்நிகழ்வில் அவர்கள் எங்களுக்கு உறுதிமொழிகளை வழங்கியிருந்தார். அவர் வழங்கிய உறுதிமொழிகளில் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற மூலிகைகளில் நாங்கள் தன்னிறைவு அடைவதற்குரிய வழிவகைகளை தான் செய்வதாகவும், யாழ் மாவட்டம் உட்பட அனைத்து பிரதேசங்களிலேயும் மூலிகைகள் பரவலாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறியிருந்தார். தற்போது நாங்கள் இங்கு நாற்றுக்கள் மற்றும் விதைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதனை விட நமது அச்சுவேலி மருந்து உற்பத்தி பிரிவு உள்ளது. அதில் சில மூலிகைகள் அனைத்து மூலிகைகளும் இல்லாவிட்டாலும் முக்கியமான சில மூலிகைகளை நாங்கள் இங்கிருந்து உற்பத்தி செய்து அவர்களுக்கு அனுப்பி வருகிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் இந்த உற்பத்தியை மேலும் மேலும் அதிகரித்து கூடுதலான மூலிகைகளினை அங்கு வழங்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம். இதைவிட விவசாயிகள் மூலமாகவும் குடாநாடு உட்பட அனைத்து பிரதேசங்களிலேயும் இம்மூலிகை உற்பத்தியினை அதிகரித்து எமது நாட்டில் ஆயுர்வேத மருந்துகள், சித்த மருந்துகள், யுனானி போன்ற எமது சுதேச மருத்துவம் வளருவதற்குரிய முறையிலே நாங்கள் இந்த மூலிகைகளினை அதிகரித்து எமது மூலிகை மருந்தினுடைய உற்பத்திக்கு மிகுந்த பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நேரமும் சனல் MRTC-யினுடைய நிகழ்வுகளின் பதிவுகள் என்னும் நிகழ்ச்சியில் அரசு மூலிகை தோட்டத்தில் இடம்பெற்ற கண்காட்சியின் பதிவுகளை பற்றி தான் நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.